நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா இந்த செக் பண்ணுவோம். என்ன செக்னா டெர்மைட் செக். இந்த டெர்மைட் எதுக்கு உங்கள் வீட்டில் அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வீடு கட்டும் போல ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ்லேயே இந்த சர்வீஸை செய்யணும். இல்லை அப்படின்னா நாளையில் வந்து 3 மாதத்துலையோ 4 மாதத்துலையோ உங்கள் வீட்டில் ரிட்டர்ன் வர வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி 40 டிகிரிங்கில் ஆங்கிளில் ட்ரில் பண்ணி நம்ம 3 டைம்ஸ் வந்து கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணோம். இங்கே இருக்கிறது ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு பண்ணோம், ஆனால் இங்கே இருக்கிறது ஒரு அடிக்கு 3 அடி கிட்டே இருக்குது. அந்த மாதிரி பண்ணுறது தப்பு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப லாங்காக போடக்கூடாது. ஒரு அடி இருக்கலாம், 1.5 அடி இருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா வேஸ்ட்டு தான் ட்ரில் பண்ணுறது. இது மாதிரி நம்ம வந்து காக்ரோச்சுக்கும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஃபாகிங். இந்த ஃபாகிங் எதுக்கு அப்படின்னா கொசுங்களுக்கு. இந்த ஃபாகிங் வந்து இந்த மஸ்கிட்டோவுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுறது. ஏன்னா மஸ்கிட்டோ தான் ஃபாகிங்லெஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபியூமிகேஷன் சொல்லுவாங்க, அதாவது பெட் பக்ஸ், மூட்டைப்பூச்சி. இந்த மூட்டைப்பூச்சி வந்து ஒரு ரூமை ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பேப்பரில் வச்சு எல்லாமே ஜன்னல் வாசக்கால் எல்லாமே சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாகிங் பண்ணுவோம். இந்த ஃபாகிங் பண்ணுறத விட ஃபியூமிகேஷன் வந்து ஒரு ரூமில் பண்ண முடியும். ஃபாகிங்ன்றது வெளியே தான் அவுட்டரில் பண்ண முடியும். இதனால் வந்து மஸ்கிட்டோ கண்ட்ரோல் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் இருக்கிறத விட மஸ்கிட்டோ வந்து ரொம்பவும் பெரிய பிரச்சனை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மஸ்கிட்டோவை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஒரு ரேரான விஷயம். அதனால் ஏஎம்சினா என்ன அப்படின்னா மாதம் தோறும் வந்து நம்ம வேலை வந்து பண்ணிகிட்டே இருக்கிறது தான் ஏஎம்சி.